ஹாய் ஹலோ வெல்கம் டு த நம்ம தமிழ் ஊடகம் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன், நீங்கள் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கும் மிகவும் ஒரு கொடூரமான சம்பவம் செயலொன்று நமது தமிழ் பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த சம்பவம் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். ரைட், இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், தெரியும், நேற்றைய நாளிலேயே ஒரு காணொளி மிகவும் எல்லாருடைய சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்ட ஒரு காணொலியாக இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னால், ஒரு பெண் ஒருவரை நடுவீதியிலே வைத்து கண்மூடித்தனமாக மூர்க்கத்தனமாக ஒரு நபர் தாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த சம்பவம் தான் நேற்றைய நாளிலே நிறைய சமூக வலைத்தளங்களிலே நான் கண்டுகொண்ட ஒரு காணொலியாக இருக்கின்றது. அந்த சம்பவம் பற்றிய அந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மைகளை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலிகளை பார்க்க போகின்றோம். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒட்டு சுட்டானில் இருக்கின்ற ஒரு பெண் ஒருவர் அதாவது குறிப்பாக முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன சாலம்பன் என்ற ஒரு பிரதேசத்திலே பெண் ஒருவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தலைமறைவான நபரை போலீஸார் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கைது செய்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அந்த பெண் ஒரு மிதிவடி அகற்றும் நிறுவனத்திலே பணிபுரிகின்ற ஒருவர். அவர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு வீடு வந்த இடத்திலே அவருடைய பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரதேசத்திலே இரண்டு பெண்களுக்கு இடையில் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மற்றைய பெண்ணினுடைய கணவர் இந்த பெண்ணை பணி நிறைவடைந்த பின்னர் அவர் பஸ்ஸில் இறங்கி இருக்கிறார். அவர்களுக்கான சொல்லிய ஒரு பஸ் ஒன்று இருக்கின்றது, அந்த வேலை செய்கின்றவர்களை ஏற்றி செல்கின்ற பஸ். அந்த பஸ்ஸிலே அவர் இறங்கி இருக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த மற்றைய பெண்ணினுடைய கணவர் இந்த பெண்ணை கொடூரமாக நடு வீதியிலே வைத்து தாக்கி இருக்கின்றார். மனிதாபிமானமற்ற முறையிலே இந்த செயலை செய்த அந்த நபர் மிகவும் ஒரு குற்றத்திற்குரியவர், தண்டனைக்கு உட்பட வேண்டிய ஒருவர். அந்த வகையில் அந்த நபரை கைது செய்யும்படியும் அந்த நபருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் முல்லைத்தீவிலே பல அமைப்புகள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய நாளிலே அந்த பெண்ணை தாக்கிய அந்த நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பிரச்சனையினுடைய பின்னணி எமக்கு இன்னும் வடிவாக தெரியவில்லை. என்னென்னு சொன்னால், எங்களுடைய பார்வையிலே அகப்பட்ட அந்த காணொளியிலே அந்த பெண் தாக்கப்பட்டார், கொடூரமாக தாக்கப்பட்டது அந்த வீடியோவிலே தெரியுது. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிகின்றதே தவிர, அந்த பெண்ணின் தாக்கப்பட்டதற்குரிய பின்னணி காரணம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது நான் தெரியாத ஒன்றை நான் பொய்யாக கூறி முகநூலிலே நான் பதிவேற்றி அதுக்கு ஊடாக நான் பெயரடைவதோ இல்லை இதனுடைய வீடியோ ரீச் ஆக்குவதற்கோ நான் ஒன்றும் முயற்சி செய்யவில்லை. அந்த பெண் தாக்கப்பட்ட சம்பவத்தினுடைய காணொளியை நான் இப்பொழுது காட்டுகின்றேன். நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் குறிப்பிட்ட நபர் தாக்கப்படுகின்ற வீடியோ தெரியும். அந்த நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகவே சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். உரிய தண்டனை அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்று சமூக அமைப்பினர்கள் சிலர்
போலீஸ் நிலையம் முன்பாகவும் பிரதேச சபை முன்பாகவும் வந்து கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் பேரணிகளையும் மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆகவே இப்படியான பல நிகழ்வுகளை வந்து எங்கள் மத்தியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கு என்ன பின்னணிகள் என்று தெரியவில்லை. ஒரு சுமூகமான நாடு அல்லது ஒரு சமுதாயத்தின் அடிப்படையிலான ஒத்துழைப்பான சமூகங்கள் என்று பல பிளவுகள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நோக்கம் வந்து ஒரே நாடு ஒரே என்று சொல்லி ஒரே குடையின் கீழ் என்று சொல்லி நிறைய எல்லாம் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலும் இப்படியான பிரச்சனைகள் வந்து எமது மத்தியில் நடைபெறுகின்றது. இதற்கு அடிப்படை காரணம் வந்து ரீதியின் முன் சட்ட ரீதியாக நாங்கள் மேற்கொள்வது எமக்கு சிறந்தது. உங்களுடைய கோபங்கள் 1 நிமிட கோபம் 2 நிமிட கோபத்தினால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் வந்து மிகவும் மோசமானதாக இருக்கும். ஆகவே இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளார். இவருக்குரிய தண்டனை வழங்கப்பட இருக்கின்றது. அது தீர விசாரணையின் பின் தான் நடைபெறும். ஆகவே இன்றைய இந்த செய்தியுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு காணொளி வீடியோவுடன் உங்களிடம் நான் சந்திக்கின்றேன். அது உங்களது விடைபெறுவது நான் ஸ்டார் பாய் கிங்ஸ்டன். பாய்.